நாடி ஜோதிடத்தின்படி உங்கள் ஜனனகால கேது மேலே கோச்சார குரு அல்லது சனி போகிறப்ப தொழில் அல்லது பொருளாதாரத்தை கெடுக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். நாடி ஜோதிடத்தின்படி பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற கேது மேலே, கேது எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பார்ல, அந்த கேது மேலே கோச்சாரத்தில் குரு அல்லது சனி போகிறப்ப தொழில் அல்லது பொருளாதாரத்தில் பெரிய அளவில் பாதிப்பு வரும், மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் உண்டு. சரியா? இது நாடி ஜோதிட கான்செப்ட். இதுக்கு மறுதலையான பலன் நடக்கும். எப்படி? கேது மேலே சனியோ குருவோ போகும்போது ரொம்ப பெரிய யோகமான பலன்கள், புது தொழில் உருவாகிறது, சொத்து சுகம் கிடைக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இது மாதிரியான பலன்களும் நடக்கும். ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார், இன்னொருத்தருக்கு யோகமாக இருக்கும். இப்போ யாருக்கு என்ன செய்யும், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நிச்சயமாக அந்த கேது மேலே இந்த குருவோ சனியோ போகலை, யோகத்தை செஞ்சிடும். கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த கேதுவுக்கு 6, 8, 12 போய் மறைஞ்சிருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அல்லது அதோட பகை கிரகம் ஏதாவதோட சேர்ந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த கேது மேலே சனியோ குருவோ போனால் தொழில் அல்லது பொருளாதாரம் அல்லது குழந்தைகளை பற்றிய கவலை, சோசியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாமே அடி வாங்கிறதுக்கான அமைப்பு உண்டு. அப்போ பாருங்கள், ஒரே மாதிரியான கிரக சேர்க்கை ஆனால் 2 மாதிரியான பலனை செய்யும். இன்னும் இதை நிறைய விதமாக பிரிச்சுக்கிட்டே போகலாம், ரொம்ப குழப்பிடும். ஷார்ட்ஸில் அவ்வளோதான்.